Hi friends, welcome to Next Generation Nurses Tamil channel. இன்னைக்கு questions பாருங்க. The client with closed head injury has clear fluid drainage from the nose. Which action should the nurse implement first? ஒரு head injury இருக்கிற அதாவது ஒரு closed head injury இருக்கிற ஒரு patient clear fluid drainage from the noseல இருக்கு. அதாவது நம்ம இத rhinorrhea அப்படினு சொல்றோம். And which action should the nurse implement first? அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுடைய தந்திருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஆப்ஷன் ஒன்றில் நோட்டிஃபை த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இமீடியட்லி. இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளமாக வந்திருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரைனேஜ் இருக்குது, டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரைட்டு தான். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம இதை வந்து ஹோல்டு பண்ணுறோம். ப்ரிப்பேர் டு அட்மினிஸ்டர் அண்ட் ஆன்டிஹிஸ்டமின். இப்போது டாக்டருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பேஷண்ட்டை பார்த்த உடனே ஆன்டிஹிஸ்டமின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு இனிஷியல் நர்சிங் இம்ப்ளிமெண்டரில் இது வராது. ஆன்டிஹிஸ்டமின் ஆக்சுவலி நம்ம வந்து அலர்ஜிக் பேஸில் ரன்னிங் நோஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். பட் அது வந்து இந்த நேரத்தில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இன்னும் டாக்டருக்கே இன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ அதனால் இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஓகே, டெஸ்ட் த ட்ரைனேஜ் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ அதாவது ஒரு க்ளோஸ்டு ஹெட் இன்ஜுரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு கிளியர் ஃப்ளூயிட் அப்படின்னா அது வந்து சிஎஸ்எஃப் ட்ரைனேஜாக நம்ம வந்து மீன் பண்ணுறோம். ஓகே, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்டட் இங்கே இருக்குது. அப்போது சிஎஸ்எஃப் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்மேஷனுக்காக தான் இங்கே வந்து ட்ரைனேஜ் ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ அந்த ட்ரைனேஜில் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா நம்ம சிஎஸ்எஃப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டுக்கு பதிலாக வேறு என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக ஹாலோஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹாலோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபில்ட்ரு பேப்பர் எடுக்கிறோம், ஒரு ட்ரை கோஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ட்ரைனேஜில் நம்ம வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து ஃபில்ட்ரு பேப்பர் ஒரு கோஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த சென்டரில் ரெட் கலர் அதாவது பிளட்டு ஆர் இல்லைன்னா அந்த ட்ரைனேஜ் சென்டரில் கலெக்ட் ஆகும். அவுட்டரில் ஒரு எல்லோ ரிங் அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அந்த அவுட்டரில் எல்லோ ரிங் அப்பியரன்ஸ் இருக்கிறது தான் குளுக்கோஸு. இப்போ அதை வந்து நம்ம இப்போ இதே இது கிளியர் ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அந்த ஹாலோஸ் டெஸ்ட்டை மென்ஷன் பண்ணல. இதே இது ஒரு பிளட்டி ட்ரைனேஜாக இருக்கிற கொஸ்டினில் வந்து அது ஹாலோஸ் டெஸ்ட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது வந்து சிஎஸ்எஃப் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக பார்க்குறோம். ஏன்னா சிஎஸ்எஃப்பில் வந்து குளுக்கோஸ் இருக்குது. கிளியர் ஃப்ளூயிடு அப்படிங்கிறது அது சிஎஸ்எஃபாக இல்லாத இருக்கிற பட்சத்தில் குளுக்கோஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இது வந்து சிஎஸ்எஃபோட கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து நம்ம திங்க் பண்ணலாம். அப்புறம் பிளேஸ் எ 2x2 கோஸ் அண்டர் த நோஸ் டு கலெக்ட் ட்ரைனேஜ். இப்போது ஒரு நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது வந்து சிஎஸ்எஃப் அப்படி இருக்கிறது அப்நார்மல் ஸ்டோரியாக பார்க்கும்போது நம்ம வந்து அதை ட்ரைனேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிக்கு மோர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அதாவது நம்ம வந்து அது சிஎஸ்எஃப்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா பேஷண்ட்டுக்கு மோர் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். இப்போது நமக்கு தந்திருக்கிற 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் 2ம் ஆப்ஷன் 4ம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதும் இருக்கும். நல்லா லிசன் பண்ணுங்கள். நம்ம வந்து நேசிங் ப்ராசஸ் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகே, அசஸ்மெண்ட்டு, டயக்னோசிஸு, இம்ப்ளிமெண்டேஷன், இவால்வேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் நேஸ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம அசஸ்மெண்ட்டில் தான் அந்த ஸ்டோரி இருக்குது. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டயக்னோசிஸ் பேஸில் எடுக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது யாராலேயும் முடியும். ஓகே, அதனால் ஆஸ் எ ரெஜிஸ்டர் நர்ஸ் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ரெஜிஸ்டர் நர்ஸாக இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு நாலேஜ் லெவல் இருக்குல்ல, அந்த நாலேஜ் லெவலை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் confirmation test. Okay, thank you so much.